ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் எதுவும் வீழ்த்தப்படவில்லை என்பதை பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் உறுதி செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் 5 விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம். அவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களில் 3 விமானங்கள் பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கிய ரஃபேல் விமானங்கள் என பாகிஸ்தான் தெரிவித்தது. பாகிஸ்தானும் சீனாவும் இந்த பொய்யை தொடர்ந்து பரப்பி வந்தன. சீனாவின் JF-10 போர் விமானத்தில் இருந்து வீசப்பட்ட ஏவுகணை ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக வதந்தி பரப்பப்பட்டது. இந்த நிலையில் சீனாவும் பாகிஸ்தானும் அதிக அளவு பணம் செலவு செய்து இந்தியாவுக்கு எதிராக பொய்யை பரப்பி வந்ததை பிரான்ஸ் அம்பலப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தால் ரஃபேல் விமானம் எதுவும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. ஆபரேஷன் சிந்தூரின் போது 12,000 அடி உயரத்தில் பறந்த ஒரு ரஃபேல் விமானம் தொழில்நுட்ப கோளாறால் கீழே விழுந்தது என்று அந்த விமானத்தை தயாரிக்கும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எரிக் டிராப்பர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். உலகம் முழுவதும் ரஃபேல் போர் விமானங்கள் பற்றி அவதூறு பரப்பும் வேலைகளில் சீன தூதரகங்கள் ஈடுபட்டு வருகின்றன. ஆபரேஷன் சிந்தூரின் போது ரஃபேல் விமானங்கள் சரியாக செயல்படவில்லை எனவும் சீனாவின் JF விமானங்கள் துல்லியமாக செயல்பட்டு ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பிரச்சாரம் செய்து வருகின்றன. குறிப்பாக ரஃபேல் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டும் இந்தோனேசியாவில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எப்படியாவது ரஃபேலை பின்னுக்கு தள்ளி தங்களுடைய JF ரக விமானங்களை இந்தோனேசியாவுக்கு விற்க இந்த நயவஞ்சக வேலையில் சீனா ஈடுபட்டுள்ளது. இதனை கண்டுபிடித்த பிரான்ஸ் உளவுத்துறை இதனை செய்தியாக வெளியிட்டுள்ளது. மேலும் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் பாகிஸ்தான் சீனாவின் கூட்டு சதியை பிரான்ஸ் அம்பலப்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது ஏராளமான பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டவுடன் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளும் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.